ஓகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு எந்த ஊருக்கு நாங்க போகணுமோ, அங்க நாங்க வந்திருக்கோம். எங்க? கேரளா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கேரளால தான் போய் செட்டில் ஆயிருக்கணும். ஆனா, டெலிபரேட்டா நாங்க வந்து கேரளாவுக்கு போகல. ஏன்னா லவ் மேரேஜ். நெறைய பிரச்சனைகள் 2 வீட்லயும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் இருந்தது. நான் சடனா இண்டஸ்ட்ரியை விட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவருக்கு ஊர் மாற்றம், வேலை மாற்றம், அவங்க அம்மா வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அன்ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ வி டிசைடட் சென்னையும் இருக்கக்கூடாது, கேரளாவும் இருக்கக்கூடாது. எங்கேயாவது காமனாக ஏதாவது ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது எங்கள் 2 பேரோட டெசிஷன். அப்படி பேசி தான் நாங்கள் இத்தனை ஊருக்கு போயிட்டு கடைசியாக 23 வருஷத்துக்கு அப்புறம் கேரளாவில் வந்து ரீச் ஆகிருக்கோம். அதுவும் கொச்சினில் இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ கேரளா டிஷ்ஷஸ் வந்து நான் அடிக்கடி ட்ரிவாண்ட்ரமுக்கு மாமியார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி என்னுடைய இன்லாஸ்லாம் வந்து வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மாமியாராக இருக்கட்டும், சிஸ்டர்ன்லா, சிஸ்டர், இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் கற்றுப்பேன். ஏன்னா என்னுடைய கணவருடைய இது சொந்த ஊர் அப்படின்றதுனால அந்த ஊர் ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப குறியாக இருந்தேன். ஸோ நல்லா ஐஸ் வச்சு இந்த மீன் குழம்பு எப்படிமா கற்றுக்கணும், இந்த புட்டு எப்படி பண்ணணும், இடியாப்பம் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லா ரெசிபீஸுமே கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நான் கற்றுக்குவேன். கரெக்டாக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி தர மாட்டாங்க. பக்கத்தில் இருந்து சைலண்ட்டாக என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து மத்தி ஃபிஷ்ஷில் மிளகரைச்ச கறி அப்படின்னு. எனக்கு வந்து இந்த கொடம்புளி இருக்கு இல்லையா, இந்த புளினா என்னன்னு எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். இது என்ன அது ஒரு மாதிரியாக இருக்கே இந்த புளி, நம்ம வீட்டில் நம்ம ஊர்லலாம் அம்மா வந்து மீன் குழம்பு பண்ணியிருக்கிறதுலாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த புளி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே குழம்புல போடுவாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஐயோ புளியை கரைக்க மாட்டாங்களா, கரைக்காமல் பொத்து பொத்து போடுறாங்களே, எப்படிறாது இது எப்படி இருக்குமோ என்னவோ தெரியலையே அப்படின்னு. ஆனால் இந்த புளியோட ருசி மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த சாதாரண புளியில் இருக்கிற குழம்பை விட இந்த புளி தான் நம்ம வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் பசங்க இந்த புளியெல்லாம் சாப்பிடுவாங்களான்லாம் நான் ரொம்ப யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது அவங்களுக்கு இந்த மத்தியில் கொடம்புளி போட்டு ஃபிஷ் கறி பண்ணால் அன்றைக்கி அது காலி ஆகிடும். ஸோ அந்த ஃபிஷ் கறி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே. கேரளானாலே 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று நல்ல சின்ன வெங்காயம், இன்னொன்று இந்த புளி, அப்புறம் நிறைய தேங்காய் எண்ணெய், அப்புறம் இது மாதிரி நல்லா பழகின சட்டி. எல்லார் வீட்லேயும் சட்டி இருக்கும் இல்லையா, கீரை கடையிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு. இங்கே எல்லா கேரளைட்ஸ் வீட்லேயும் இது மாதிரி ஒரு 3-4 சட்டி பழக்கி வச்சுருப்பாங்க. இதில் தான் ஃபிஷ் கறி பண்ணுவாங்க, ரசம் பண்ணுவாங்க. இதில் பண்ணி வச்சா கெடவே கெடாது. இதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்டியை பற்றி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் இதில் வந்து பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு சுவை இருக்கே, அது அப்படியே நிறைய விதத்தில் அது மாறும். அதுலேருந்து நான் வந்து ஃபிஷ் கறி அப்படின்னாக்கா இந்த சட்டியில் தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த சட்டியில் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்காக மத்தி ஃபிஷ் கறி பண்ணி காமிக்கிறேன். சட்டி வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஸ்டவ்வில் வைக்கும்போது அந்த ஈரெல்லாம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறமா வச்சுக்கோங்க சட்டியை. கோகோனட் ஆயில் வாசனைக்கு கொஞ்சமாக போட்டாலே போதும். மிளகரைச்ச கறிக்கு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் போதும். இது நல்லா காயணும். இந்த காஞ்சிருக்கிற டைமில் உங்களுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் காமிச்சிடுறேன். இதுக்கு முக்கியமாக தேவை இந்த சின்ன வெங்காயம் ஒன்று செதைச்சிக்கலாம், இல்லைனா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி முழு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் வந்து வெறும் பூண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க.
நான் வந்து கொஞ்சம் இஞ்சியும் பேஸ்ட்டும் இந்த பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக போடுவேன். ஸோ இது காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து கருகக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கருகிடுச்சுன்னா இம்மீடியட்டாக குழம்பே கசப்பாக இருக்கும். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். எங்கள் அம்மா எப்போவுமே வந்து மீன் குழம்பு அப்படின்னாக்கா கொஞ்சம் சோம்பு போடுவாங்க. ஏன்னா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்கு. ஆனால் அது சவுத் இந்தியன் குழம்பு, நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா அந்த குழம்புக்கு. இதுக்கு ஜீரகம், கடுகு, இந்த வெந்தயம் இருந்தாலே போதும். இது கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே போட்டுருங்க. இல்லைன்னா வந்து இந்த வெந்தயம் வந்து கருகிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே சின்ன வெங்காயத்தை போட்டுடுங்க. கருவேப்பிலை நல்ல தாராள மனசோடு போட்டுக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வந்து ஒரு ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ப்ரௌன் மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கிக்கணும். இது வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதில் 1 வந்து குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மிளகரைச்ச கறியில் வந்து ஜாஸ்தி தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் 2 தக்காளி எடுத்துருக்கேன்றது அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1 தக்காளி போதும். ரொம்ப சிம்பிள். ஒரு 3-4 இன்க்ரீடியண்ட்லேயே இந்த குழம்பு பண்ணி இறக்கிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் எல்லா நாளும் இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் வந்து இஞ்சி பிடிக்காதவங்க கொஞ்சோண்டு பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு இதில் போடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வேணும்னா நீளமாக கட் பண்ணியும் போடலாம். என் பசங்களுக்காக இந்த மாதிரி போடுறேன் கொஞ்சமாக. ஸோ இந்த வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெங்காயம் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் என் மாமியாரெலாம் பண்ணும்போது ஒரு 5 வெங்காயம் தான் இருக்கும். அந்த வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி ஒரு அரை தக்காளி போட்டு குழம்பு பண்ணிவிடுவாங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நம்ம இஷ்டம்தான், நம்ம எப்படி குக் பண்ணுறோன்னு. பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே மஞ்சள் தூள் நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா இது மிளகரைச்ச கறி, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அதனால் நல்லாவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்தது தக்காளி. சிம்பிள் ப்ரொசீஜர், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷத்தில் கூட ஃபிஷ் நீங்கள் வந்து ஒரு மணிக்கு சாப்பாடு பண்ணோன்னா கூட 12:30 மணிக்கு வந்தீங்கன்னா கடகடன்னு இதை பண்ணிடலாம். ஒரு நல்லா சூடாக ஒரு கொஞ்சம் சாதம், வெள்ளை சாதம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரசம் பண்ணோன்னா வேலையாச்சு. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பொரியல் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி லஞ்சு சூப்பராக இருக்கும், கிரேட்டாக இருக்கும். என்ன ஃபிஷ்ஷு நம்ம பண்ணுறோமோ அந்த ஃபிஷ்லேருந்தே கொஞ்சோண்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு அதை வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ நமக்கு வேலை ஈஸி. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா வந்து தாமு சார் வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சி போடுவார். தக்காளியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுக்கு தெரியுமா? அந்த தக்காளி சீக்கிரமாக வேகும். அது உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அந்த வெங்காயத்தில் போய் எல்லாம் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால அவர் வந்து எப்போவுமே எடுத்தாருன்னா அப்படி ஒரு தடவை பிசைஞ்சிட்டு போடுவார். நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். இப்போது இது மிளகரைச்ச கறின்றதுனால மிளகாத்தூள் தான். இந்த மிளகாத்தூள் ப்ளஸ் இந்த குடம்புளி அது ரெண்டுத்துக்கும் கரெக்டான ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கணும். இல்லைனா புளி அதிகமாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இல்லை காரம் ஜாஸ்தியாக இருக்கும், புளி கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த புளி வந்து கரெக்டாக அந்த காரத்தை இழுத்துக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் இது போடலாம். பாருங்கள், இந்த புளியில் வந்து இது நான் நிறைய எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி போட்டாலே போதும். ஸோ இப்போது இந்த கிரேவியில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இந்த சைடில் வந்து இந்த எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? அந்த ஷைன் தெரியுதா? எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ நம்ம மசாலா போடலாம். நான் கொஞ்சம் தூக்கலாகவே போடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் நல்லா சாப்பிடுவாங்க. 1 2 3. அந்த கார வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறணும்.
சில பேர் வந்து ஃபிஷ் குழம்பு பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷு தனியாகவும் மசாலா தனியாகவும் தனித்தனியாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அதோட ஒட்டி அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு குழம்பாக வராது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது அந்த டைமுக்குள்ளே. அதனால் அது வந்து கரெக்டாக இப்படி வந்து மொத்தமாக ஏதாவது ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். எந்த பக்கம் திருப்பினாலும் அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக அப்படி வரும். நீங்கள் ஃபிஷ் கறி பண்ணுறீங்கன்னா எந்த ஸ்டைல் ஃபிஷ் கறியாக இருந்தாலும் அந்த சட்டியை விட்டு இந்த மசாலா ஒட்டாமல் வரணும். அப்போது நீங்கள் ஃபிஷ் கறிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னு அர்த்தம். தேவையான அளவுக்கு தண்ணி. ஃபஸ்ட்டு போடும்போது ஏதோ நம்ம அந்த ஜாஸ்தி தண்ணி போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது கொதிச்சதுக்கப்புறம் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் திரும்ப செக் பண்ணிட்டு திரும்பவும் போட்டுக்கலாம். இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி போடணும். நான் உடனே போட மாட்டேன். முதல்ல இந்த மசாலாவும் உப்பும் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒரு தடவை ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா புளி போடணும். ஏன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த புளியும் போட்டோன்னா அந்த புளியோட புளிப்பு வந்து ரொம்ப தூக்கலாகிடும். நமக்கு அது வந்து புரியாது, என்னடா எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால வெயிட் பண்ணலாம். இது வந்து கொதிக்கட்டும். ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த புளி சொன்ன மாதிரி 1 2 3 4 5 என்னோட லக்கி நம்பர். ஸோ நல்லா 5 புளி போடுறேன். இந்த புளியிலேருந்து அந்த சாரெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் வெயிட் பண்ணணும் நம்ம கொஞ்சம் நேரம். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இல்லைன்னா இந்த மீன் குழம்புல இருக்கிற தண்ணிலாம் வற்றி அதுக்கப்புறம் இவ்வளோண்டு தான் குழம்பு இருக்கும். அப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு கிடைக்காது. கொதிக்கும் போதே அந்த குடம்புளியோட வாசனை வெளியில் வரும். அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா புளி வந்து கொதிச்சிருச்சு அப்படின்னு. நம்ம நார்மல் புளியை விட இந்த குடம்புளியோட வாசனை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். இது வந்து இந்த குடம்புளிங்கிறது வந்து மேக்ஸிமம் கொக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளா, கோவா எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து கேரளா ஃபிஷ் கறி வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கேரளா. இதுக்கு அடுத்ததுன்னு சொன்னால் கோவாவில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது புளி வந்து பாருங்கள் இப்படி நல்லா கொதிச்சிருக்குன்னு. மேலே இந்த நான் எவ்வளோ கம்மியாக எண்ணெய் போட்டேன், நான் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் மேலே. அப்படின்னா நம்மளுடைய மசாலா, உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது ஃபிஷ்ஷு போடுறதுக்கான டைம். ஃபிஷ்ஷை வந்து 4 தடவை வாஷ் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு 4 தடவை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன். மீன் குழம்புல நீங்கள் மீன் போடும்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மீனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இப்படி பிழிஞ்சு எடுத்துடணும். ஒரு ட்ராப்பு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் அந்த ஒரு வாசனை, ஒரு நீச்ச வாசனை மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கழுவுன தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட உங்கள் ஃபிஷ் குழம்பு வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த வாசனை வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா போடுங்க. ஓகே, மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எதுக்காக எங்கள் டிஸ்பிளேயில் நான் வந்து இந்த பச்சை மிளகா வச்சுருக்கேன் தெரியுமா? சும்மா இல்லை, இந்த பச்சை மிளகாவும் போட போகிறேன். பயந்துடாதீங்க, பயங்கர காரமாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி கலருக்காக தான், காரத்துக்காக இல்லை. அதனால தான் இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுறேன். ஒரு குழம்புல எல்லா கலரும் இருக்கணும். சிகப்பு இருக்கா? சிகப்பு இருந்தால் பச்சையும் வேணும்ல. அதனால் இதுவும் ஆக்சுவலி வந்து என் பசங்க அந்த குழம்புல ஊறினதுக்கப்புறமா அந்த சில்லிஸை எடுத்து வச்சு குழம்புல போட்டு சாதமும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப ஃபுல்லாக இதுவாகாது. ஜஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கீரி போடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆரம்பத்தில் நான் ஒரு டொமேட்டோ வச்சுருந்தேன். அது எதுக்குன்னா இதுவும் கலருக்கு தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இதை வந்து இப்படி நீளமாக கட் பண்ணி போடும். ஜஸ்ட்டு சும்மா அவ்வளோதான். நம்ம மீன் குழம்பு டன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூட்லேயே அந்த தக்காளி கொஞ்சம் வெந்துடும்.
ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சில சமயம் நம்ம மீன் குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்காது. இது நம்ம ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த மசாலாலாம் சரியாக சேர்ந்து வந்ததுனால இருந்திருக்கு. சில சமயங்களில் வந்து நமக்கு இந்த எண்ணெய் இல்லாதப்போ ஏதோ மீன் குழம்பு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அதில் நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் மேலே அப்படி ஊற்றினீங்கன்னா அது அழகாக மேலே மிதக்கும் போது அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் அது ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். இல்லைன்னாக்கா இந்த மாதிரி நான் எப்போவுமே இது பண்ணுவேன். எண்ணெய் தான் நான் வந்து குழம்பு நான் பண்ணாலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி சுற்றி இப்படி எண்ணெயை ஊற்றிட்டு அதோட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போது இந்த ஃபிஷ் கறியில் உள்ள இந்த ஃப்ளேவரு, இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு, இந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லு எல்லா ஃப்ளேவரும் இதுக்குள்ளே அப்படியே அடங்கியிருக்கும். நல்லா சுட சுட சாதம் பண்ணி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். ஓகே.